தமிழக மக்களே, உழைக்கும் மக்களே, பெரியவர்களே, தாழ்மார்களே, இங்கே முதியோர் தேசிய முதியோர் நல பன்னோக்கு மருத்துவமனை தமிழக அரசால் கட்டப்பட்டது. இந்த மருத்துவமனையில் பார்த்தீங்கன்னா கோடிக்கணக்கான ரூபாய் செலவு செய்து கட்டப்பட்ட இந்த மருத்துவமனையில் எல்லாம் முதியோர்கள் 60 வயது 70 வயது 80 வயது கண்ட முதியோர்கள் தான் இங்கே மருத்துவம் பார்க்க வராங்க. அந்த முதியோர்களுக்கு இங்கே மாத்திரை எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா கையில் கொடுக்குறாங்க. சுகர் மாத்திரை, பிபி மாத்திரை, எல்லா மாத்திரையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கை நிறைய அள்ளிக்கிட்டு போகிற அளவுக்கு மாத்திரை எடுத்துகிட்டு வராங்க. அந்த மாத்திரையை கொடுக்கறதுக்கு ஒரு கவர் கொடுக்குறதில்ல. கோடிக்கணக்கான ரூபாய் செலவு செஞ்சு கட்டடம் கட்டப்பட்டிருக்குது, மருத்துவம் கொடுத்துருக்குது. ஆனால் முதியோர்களுக்கு தகுந்த மாத்திரை பிரித்து எந்த வேலைக்கு எந்த மாத்திரை சாப்பிடணும்னு சொல்லி தனித்தனியாக கவர் போட்டு கொடுக்க ஒரு முடியாத ஒரு அரசாக இன்னைக்கு இந்த மருத்துவமனை செயல்பட்டு இருக்கு. இப்போ நோயாளிகள், வயதானவங்க, அவங்க சுயநினைவு இல்லாமல் இருப்பாங்க, எந்த மாத்திரை எப்படி சாப்பிடணும்னு தெரியாது. அப்போ அவங்களுக்கு அப்படி பிரித்து கொடுக்கறதுல என்ன நட்டம் வந்துட போகுது? இவ்வளோ செலவு செஞ்சு கட்டி இது கொடுக்க முடியாதா? கொடுக்க முடியும். ஆனால் அரசு அப்படி செய்ய மாட்டேங்குது. அப்போ மக்கள் மீது அக்கறை கொண்ட ஒரு அரசு தான் அதை செய்ய முடியும். மக்களுக்கு மேலே அக்கறை கொண்ட ஒரு மருத்துவமனை தான் அப்படி மருத்துவத்தை எடுத்து மக்களுக்கு, முதியோர்களுக்கு அது வந்து பாதுகாப்பாக வந்து கொடுக்கும். மக்களை உயிரை வந்து பாதுகாக்கும். அப்படி இங்கே இருக்கா அப்படின்னா இல்லை, அப்படி செயல்படலை இந்த மருத்துவமனையில். அதான் நிலைமையா இருக்கு. பாருங்க, கியூவில் நிற்கிறாங்க, மாத்திரை கையில் வாங்கிட்டு வராங்க. இதுதான் நிலைமையா இருக்கு. மெடிக்கல் ஸ்டோர்லேயே ஒரு கவர் வச்சுருப்பா காட்டி, நீ இந்த கேரி பேக்லாம் கேட்கல, கவர் ஒன்று இருக்கும். இந்த கவரில் போட்டு மேலே எழுதணும். காலையில் ஒன்று, சாயங்காலம் ஒன்று, அதிலே எழுதிருக்கும். அந்த கவரை யூஸ் பண்ணணும். எந்தெந்த மாத்திரை எப்போ சாப்பிடணும்னு தெரிய மாட்டேன். அள்ளி கொடுக்குற மாதிரி கொடுத்துட்றாங்க. இது மதியம், இது 1/2 மணி நேரம், சாயந்தரம், இது நைட்டுக்கு, இது நாளைக்குன்றாங்க. ஆனால் இந்த மாத்திரையை வந்து நமக்கு வாங்கி படித்தவங்களா இருந்தால் அது வேற பார்த்து கூட பார்த்துக்கலாம். படிக்காதவங்க அள்ளி பொறிகள் அள்ளி கொடுக்குற மாதிரி கொடுத்தா என்னன்னு கொடுக்குறது சொல்லுங்க. ஒண்ணுமே இல்லை, டாக்டர் கூட எழுத மாட்டேற, திரும்ப ஓடி போய் நாங்கள் போய் சீட்டு எழுதி வாங்கி ஓடியாரோம். இதுதான் எழுதிக்கிறாங்கன்னு பார்த்தா இதுல எழுத காணும். பல்மனாலஜி டிபார்ட்மெண்ட் வயசானவங்களுக்கு கண்டிப்பாக தேவை. அந்த நுரையீரல் பிரச்சனைக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்தோம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த வசதி இல்லைன்றாங்க. அதெல்லாம் கொண்டு வரணும். எந்த மாத்திரை யாருக்கு? ஜென்ஸுக்கு, லேடிஸுக்கு வாங்குறோம். ஜென்ஸு முடியாத உக்காந்துங்கிறாரு, லேடிஸ் வந்து வாங்குறோம். எந்த மாத்திரை கொடுக்குது, ஏதா கொடு, கையில பிச்சை எடுத்துன்னு போட்டாக்குது மாத்திரைய. மருத்துவம் ஆரம்பிச்சது நல்லதுதான், ஒரு பெரிய விஷயம். பக்கத்தில் மொதல் இல்லாமல் சில விஷயங்கள் இருக்கு. உணவுக்கு வயசானவங்க சாப்பிட்றதுக்கு வேற ஒன்றும் நம்ம கேட்கல. காலையில் அந்த உணவு சாப்பிட்டாங்கன்னா சாப்பாடெல்லாம் தேவையில்லை, வீட்டுக்கு போயிடுவாங்க. இதுதான் சார்.